பிரியமானவர்களே, தேவதாசனை கொண்டு காரியங்கள் பேசப்பட்டது. ஒரு சிறு காரியம் திருத்திக் கொள்ள வேண்டும். திக்கற்ற பிள்ளைகள் என்பவர்கள் இயேசு கிறிஸ்துவை அறியாத ஜனங்கள். ஆமே, அல்லேலூயா. நீங்களும் நானும் கிறிஸ்துவை அறிந்திருக்கின்றோம். திக்கற்ற பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவை அறியாத ஜனங்கள், அவருடைய கற்பனையையும் அவருடைய நியமனங்களையும் கைப்பிடிக்காத ஜனங்கள். அவர்கள்தான் திக்கற்ற பிள்ளைகள். நாம் திக்கற்ற பிள்ளைகளாக ஒரு காலத்தில் இருந்தோம். ஆனால் இயேசுவின் ரத்தம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். ஆமே, இப்பொழுது நாம் அவருடைய பங்காளனாக இருக்கிறோம். கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். உலகம் என்னை வெறுத்ததையா, உலகம் என்னை வெறுத்ததையா, உறவுகள் என்னையே மறந்ததையா, உறவுகள் என்னையே மறந்ததையா, வெறுக்காததே நீதானே, வெறுக்காததே நீதானே, உண்மையென்று எனக்கு யாரையா. ஆமென். பிரியமானவர்களே, இந்த உலகம் என்னை எப்பொழுது பகைத்தது என்று பார்ப்போமானால், கிறிஸ்து என்கின்ற இரட்சகரின் இரத்தத்தையும் சபையும் குறித்து நான் பேசும் பொழுது என் உறவுகள் என்னை விட்டு பிரிந்து போகிறார்கள். கிறிஸ்து யார் என்பதை குறித்து அடையாளம் நான் காண்பிக்கும் பொழுது இந்த உலகம் என்னை பகைக்கிறது. ஆனால் இந்த உலகத்தின் மத்தியிலும் உறவுகளின் மத்தியிலும் என்னை ஒதுக்கி தள்ளாதபடிக்கு தன் அல்லையில் அணைத்துக் கொண்ட தெய்வம் இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென், அல்லேலூயா. அப்படியாப்பட்ட தெய்வத்தை குறித்து ஒரு 10 நிமிடங்கள் தங்களிடத்தில் பேசுவதற்கு பிரயாசப்படுகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷகம் 6வது அதிகாரம் 27வது வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். அழிந்து போகிற போதனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போதனத்திற்காகவே கிரியை நடத்துங்கள். அந்த மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார், அவரை பிதாவாகிய தேவன் முத்தரித்திருக்கிறார் என்றார். ஆமென், அல்லேலூயா. பிரியமானவர்களே, கொடுக்கப்பட்ட தருணத்திலே கூடி இருக்கின்ற இந்த கூட்டத்திலே நாம் வேறொரு ரீதியை குறித்தும் உலகத்தை குறித்தும் பேசுவதற்காக நீங்கள் நானும் தாயின் கருவறையில் பேசும் அழைக்கவில்லை. இரத்தத்தையும் சதையும் குறித்து குற்றமில்லாதபடி வானம் பண்ணவும் களங்கமற்ற பாலான கிறிஸ்துவின் கற்பனையை சொல்லிக் கொடுப்பதற்கும் என் பிதா உங்களையும் என்னையும் குமாரன் என்கின்ற ஸ்தானத்திலே தெரிந்து அழைத்து வைத்திருக்கிறார். ஆமென். அப்படி இருக்க உலக ராஜ்யம் நமக்கு வேண்டாம். பிரியமானவர்களே, உலக ராஜ்யத்திற்குள் நாம் பிரயாணம் செய்யும் பொழுது ஒடுக்கப்படுதல், நெருக்கப்படுதல் எல்லாம் இருக்கும் நினைப்பீங்க. ஆனா இது இருக்காது. உலக ராஜ்யத்தில் பயணம் செய்யும் போது சொகுசாக இருக்கும். இந்த ஒடுக்கப்படுதல், நெருக்கப்படுதல் எந்த ராஜ்யத்திற்குள் செல்லும் பொழுது இருக்கும் என்று நாம் பார்ப்போமானால், தேவ ராஜ்யத்திற்குள் செல்லும் பொழுது இந்த ஒடுக்கப்படுதலும் நெருக்கப்படுதலும் நமக்கு இருக்கும். பிரியமானவர்களே, பாடுகள் உண்டு. சிலுவையை குறித்து பேசும்போது பாடுகள் உண்டு. நீ உலகத்தை குறித்து பேசும்போது பாடுகள் அல்ல, சிலுவையை குறித்து பேசும்போது பாடுகள் உண்டு. அதைதான் என் ஆண்டவர் சொல்லுகிறார். அழிந்து போகிற போதனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நேற்று நிற்கிற போதனத்தை குறித்து பேசுவதற்காக தான் தேவன் அலங்காரமாய் சபையை தேர்வு செய்திருக்கிறார். அப்போ இந்த ஜீவன் 1000 ஆண்டு அரசாட்சிக்குள்ள செல்ல வேண்டுமானால் அதற்கு ஜேகேடி என்ற ஒரு காடு வேண்டும்.
JKT என்ற கார்டு என்ன என்பது உங்களுக்கு தெரியுமா? ஜீசஸ் காப்பீட்டு திட்டம். இந்த கார்டு உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கணும், வெறுமையாக மாறிவிடக் கூடாது. ஏதோ சபை கூடுதலை கலந்து விடுகிறோம், ஒரு 3 மாதங்கள் பிறகு ஒரு திருமுழுக்கு எடுத்து விடுகிறோம், அதன் பிறகு மாத பந்தியிலே நாம் அமர்ந்து விடுகிறோம், நாம் உடனே தேவனுடைய ராஜ்யத்தின் பங்காளராக மாறிவிடலாம் என்று நினைக்காதீர்கள். தேவனுடைய ரத்தம் இல்லதென்று நீங்கள் உணரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய சபை, தேவனுடைய மாம்சம் என்ன என்பது உங்களுக்கு புரிந்திருக்க வேண்டும். அன்றைய தினத்தில் யூதர்களுக்கு குழப்பம் உண்டாயிற்று. இவனோ ஜோசப்பின் மரியாளின் குமாரனாக இருக்க தன் சபையை எப்படி இவன் பிரித்துக் கொடுப்பான் என்று மிகப்பெரிய ஒரு குழப்பம். என் ஆண்டவர் சொல்லுகிறார், பிரியமானவர்களே, இதே யோவான் 6வது அதிகாரத்தில் 50 வசனங்கள் பேசுகிறார். நான் வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம் என்று சொல்லுகிறார், உயிருள்ள மன்னா என்று சொல்லுகிறார். இன்னொரு அமைப்பில் சொல்லுகிறார், மோசே காலத்திலே வானத்திலிருந்து எழுப்பியப்பட்ட மன்னாவை சாப்பிட்டார்கள், அவர்கள் எல்லாம் மறித்து விட்டார்கள். இந்த இருதயத்தில் இருந்த பேராசை, நாங்கள் எகிப்தில் இருந்தால் நவசுவையான ஆகாரங்களை சாப்பிட்டு இருப்போம், எங்களை கொல்லுவதற்காக இந்த வனாந்தரத்தில் நீ எங்களை கூப்பிட்டு வந்தீர்கள் என்று மோசே முன்பாக கொக்கரித்து இது வனாந்தரத்தில் உள்ள இதே ஜனங்கள் தானே. இந்த ஜனங்கள் உணர வேண்டாமா? என் ஆண்டவர் சொல்லுகிறார், மோசையின் காலத்தில் வர்ஷிக்கப்பட்ட மன்னாவை யாரெல்லாம் சாப்பிட்டார்களோ அவரெல்லாம் மறித்து விட்டார்கள். அதுதான் உலக ராஜ்யம். ஆனால் தேவராஜ்யம் என்பது ஒரே பேரான குமாரனான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அந்த பரந்தாமன் வரத்தை விட்டு பரலோக கோலத்திற்கு எதற்காக இந்த பூமியில் அவதரித்தார் என்பதை குறித்து அறியாத ஜனங்கள், திக்கற்ற பிள்ளைகள், கிறிஸ்துவை அறியாத விலைக்கு இன்னும் சேற்றிலே ஓய்ந்து கொண்டு இருக்கிறார்களே, அந்த உறவுகளுக்கு அவருடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் குறித்து நீங்களும் நானும் பேச வேண்டும். அதை குறித்து நாம் கிரியைகளிலே செய்து காண்பிக்க வேண்டும். ரத்தத்தையும் சபையும் குறித்து எப்படியா நாம கைகளின் கிரியைகளால் செய்து காண்பிக்க முடியும்? இங்கு வெறும் வார்த்தையாக என் ஆண்டவர் சொல்லிவிட்டாரே. என்ன சொல்லுகிறார்? அவர் சொல்ற பாருங்க, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்க போதனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். 1000 ஆண்டு அரசாட்சியிலே நீங்களும் நானும் கிறிஸ்துவின் மறுவாழ்க்கத்தில் இருக்க வேண்டுமானால் அங்கு பசி இல்லை, தாகம் இல்லை, உறக்கம் இல்லை, இவைகளை எல்லாம் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் கிரியை என்பது நடப்பித்து காண்பித்தல். அப்ப எதை நடப்பித்து காண்பிக்கணும் அப்படின்னு என்று பார்க்கும் பொழுது, பிரியமானவர்களே, 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். இருபத்தி 5வது வசனத்தை சத்தமாய் வாசிப்போம். போஜனம் பண்ணிய பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அங்க புஷ்டப் வச்சிருக்க சிஸ்டர் வச்சிருக்கிறாங்க, அவங்க புஷ்டப் வைக்கிறார். அப்போ நாம இந்த வசனத்தை வாசித்து விட்டு அப்படியே காரியத்திற்கு கடந்து செல்லக்கூடியவர்களாக நீங்கள் நானும் இருக்கக்கூடாது. இங்கு என்ன சொல்லுகிறது? பவுல் சொல்லுகிறார், தேவனை பார்க்காதவர், கண்ணோடு கண்ணாக பார்க்காதவர், வார்த்தையின்படியாக நடந்தவர், வாழ்ந்து காட்டியவர், அநேக நிருபங்களை உங்களுக்கும் எனக்காக வார்த்து கொடுத்தவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, போஜனமானம் பண்ணிய பின்பு அவர் அந்தவரையே பாத்திரத்தை நிறுத்தி, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்று the last dinner night காட்டி கொடுக்கப்பட இருக்கிறது. அந்த இரவுல என் ஆண்டவர் சொல்லுகிறார், இது எங்களுக்கு கடைசி உபசரிப்பாக இருக்கிறது. இதன் பிறகு நான் என்னை ஒப்புக்கொடுக்க இருக்கின்றேன். என் பிதாவின் சித்தத்தின்படி நான் நிறைவேற்ற வந்தவன் ஆனபடியினாலே நான் சொல்வதை சற்று கவனமாய் கேளுங்கள் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த பாத்திரம் என்று சொல்லுகிறார்.
ஐ எம் த கேரக்டர் அப்படின்னு சொல்றாரு. கேரக்டர் நாம ஸ்கூல்ல பாக்குறோம், பிள்ளைங்க அந்த நிறைவு, அந்த ஆண்டு நிறைவுக்குள்ள வரும்பொழுது ஆண்டு விழா நடத்துறாங்க. அப்ப அநேக ஸ்கூல்ல பாக்குறோம் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய வீரவசனங்களை நான் பார்க்கிற ஒரு விழிப்புணர்வு உண்டாக்குவதற்காக. அப்ப பாத்தீங்கன்னா என் பையன் அப்படியே வீரபாண்டிய கட்டபொம்மன் மாதிரியே செய்து காண்பித்தான், பேசினான் என்று சொல்லுகிறோம். அதை சற்று யோசித்து பாருங்க, ஒரு கம அடிச்சு பாருங்க. அப்படி பேசுகிறோம் அந்த உலக வாழ்க்கையிலே. ஆனால் இங்கு என் ஆண்டவர் சொல்லுகிறார், பிரியமானவர்களே, என் ரத்தத்தினால் ஆகிய ஒரு புதிய உடன்படிக்கை. அப்ப இயேசு கிறிஸ்து தன் ரத்தத்தினாலே ஒரு புதிய உடன்படிக்கை என்று சொல்லுகிறாரே, அது என்ன உடன்படிக்கை என்று தேவ ஆசாரியர்களை கேட்டு இருக்கிறோமா? இல்லை சகோதரர்களுக்கு ஒருவருக்கு ஒருவர் நாம் தியானித்து இருக்கிறோமா? இந்த கேள்விக்கு பதிலை நாம் தேடி இருக்கின்றோமா? இதை தேடாதவர்கள், அறியாதவர்கள் தான் திக்கற்ற பிள்ளைகள். என் ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் சொல்றாரு, இந்த பாத்திரத்தினால, இந்த ரத்தத்தினால உருவாக்கப்பட்ட ஒரு புதிய உடன்படிக்கைன்னு சொல்றாரு. என்ன உடன்படிக்கை? தன் ரத்தத்தினால உடன்படிக்கை தேவன் உருவாக்கினார் அல்லவா? என்ன உடன்படிக்கை? இந்த பூமிக்கேற்ற வாழ்க்கையில் வாழ்வதற்கான ஆசீர்வாத வார்த்தைகளை பேசுவதற்கு நாங்கள் வரவில்லை. இங்கு அமர்ந்திருக்கிற தேவதாசர்களும் அப்படியாகத்தான். கடந்த நாட்களிலே என் இருதயத்தில் புதைந்து கிடந்தது ரகசியம் தெரியாத இருந்த வார்த்தை ஒலிவ மரம். எப்பேற்பட்ட வார்த்தை! சற்று யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. ஒலிவ மரத்துக்குள் இவ்வளவு மறைவுள்ளதா? இந்த மனுஷனுக்கு கொடுத்த ஞானத்தை ஏன் என் தேவன் எனக்கு கொடுக்கவில்லை என்ற ஒரு ஆங்காரம், ஒரு விழிப்புணர்வு, ஒரு தேடுதல் எனக்குள் இருந்தது. அதற்போல் உங்களுக்குள்ளும் ஒரு தேடுதல் இருக்க வேண்டும். ரத்தத்தினால என்ன உடன்படிக்கையை தேவன் உண்டு பண்ணினார், அதை நினைவுகூறி செய்வது என்று சொல்லுகிறாரு. அதுதான் நித்திய ஜீவன் வரைக்கும் உங்களை அழைத்து போக முடியும். ஆசீர்வாதமான வார்த்தைகள் அல்ல. Never the basic the word. அதில் ஒன்றும் பண்ண முடியாது. உங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக நான் உங்களை வாழ்க்கை அனுப்பலாம். ஆனால் இந்த வாழ்க்கைகள் உங்களுக்குள் தங்க வேண்டுமானால், அது கிரியைகளில் செய்து காண்பிக்க வேண்டுமானால், கிறிஸ்துவின் ரத்தம் என்ன என்பதை நீங்கள் ருசி பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, என் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ரத்தம் என்பது, இந்த ரத்தத்தினாலே என் தேவன் ஒரு புதிய உடன்படிக்கையை ஆயத்தப்படுத்துகிறார். என்ன உடன்படிக்கை தெரியுமா? தேவனை ஆராதிக்கும் பொழுது, சபை கூடுதலின் பொழுது பயத்தோடும் நடுக்கத்தோடும் என் ஆண்டவர் உருகிய பட்டயத்தோடு என் எதிரே இருக்கின்றார். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள், இல்லை என்றால் உரிய பட்டயத்திற்கு இரையாவீர்கள் என்று தேவதாசன் கூறிய வார்த்தை. இதற்கு நாம் பயப்பட வேண்டும். அவருடைய சுயநலத்தில் பேசல, தேவ சித்தத்தின் வழியாக பேசிய வார்த்தை. ஏதோ சபையில் இங்கு நின்று தேவனை மையப்படுத்துகிறார்கள் பார்க்க கூடாது. எங்களை வெறும் மனிதர்களாக பார்க்காதீர்கள், வெறும் பெயருள்ளவர்களாக பார்க்காதீர்கள். உதட்டிலிருந்து தேவனுடைய ஆசாரிய வாயிலிருந்து தேவ வார்த்தை வேறொரு வார்த்தை புறப்பட்டு வருகிறது என்பதை உணரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஸ்டாப் தி வேர்ட்ஸ் ஆஃப் பாஸ்டர் அப்படின்னு சொல்லிடணும். நீங்க பேசுற வார்த்தையில தவறு இருக்கு, நிறுத்துங்கள், மாற்றிக்கொள்ளுங்கள் என்று நீங்கள் பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் உருவாக்கப்பட்ட இடமும் அதுதான், உருவாக்கப்பட்ட விதமும் அப்படியாகத்தான் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த ரத்தத்தினால் என் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனை மகிமைப்படுத்தும் பொழுதும் ஆராதிக்கும் பொழுது சபை கொடுத்த உயிர்த்தெழுந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே 10 மணி என்று சொன்னால் 9:50 நம்முடைய இடத்தில் தயாராக நின்று நம்முடைய ஆவி ஆத்தும சரீரம், நமக்குள்ள 3 மனிதர்கள் இருக்கிறார்கள். இந்த ஆவி ஆத்தும சரீரம், இந்த 3 பேர் 3 திசைகளில் இருப்பார்கள். அவர்களை ஒருநிலைப்படுத்துவதற்காக தான் தன் உயிரை கொடுத்து என் தேவதாசன் ஆராதனையிலே பெண்களை ஒருநிலைப்படுத்துவதற்காக மகிமைப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, புரிந்து கொள்ளுங்கள். இந்த 3 பேரை ஒருநிலைப்படுத்தி அதற்கு அப்புறம் உள் வயிற்றிலிருந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறார். இயேசு யார்? இயேசு கடவுள்னு தெரியும்.
அவர் பாடுபட வந்த தெய்வம் தெரியும். அவருடைய ரத்தம் என்ன சொன்னது என்பதை உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? அவர் சொல்லுகிறார், ஆராதிக்கும் பொழுது உனக்குள்ள ஒரு பயம் இருக்க வேண்டும். என் அருகில் தேவன் உருவிய பட்டயத்தோடு இருக்கிறார் என்று நீர் உணர வேண்டும். கண்களை திறவாதபடி தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது அநேக காரியங்களை பிதாவாகி தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உனக்கு வெளிப்படுத்துவார். பிரியமானவர்களே, அந்த ஆராதனை தான் ரெவல்யூஷன் வெளியாகும். தீர்க்க தரிசனம் அல்ல, வெளிப்பாடு. தீர்க்க தரிசனம் முடிந்துவிட்டது. தாசனும் நாங்களும் பேசுவது எல்லாம் வெளிப்படுத்தல், ரெவல்யூஷன். தேவன் எங்களுக்கு சொல்லுகிறதை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். இன்னொரு காரியம், இதற்கு நிகரான ஒரு கற்பனை. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக. கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். இது தேவனுடைய ரத்தத்தினால் உருவாக்கப்பட்ட கற்பனை. இந்த கற்பனையை வாங்கி உண்டு சரித்து தங்கள் வீட்டிலே சரிந்து விழுந்து விடக்கூடாது. அன்பை காட்டக்கூடியவர்களாக, நீங்கள் அன்பில் பிணைக்கப்பட்டவர்களாக, அன்பை குறித்து பேசக்கூடியவர்களாக, அந்த அன்பில் நடக்கக்கூடியவர்களாக, அதுதான் கிரியை, செய்து காட்டுதல். என் சகோதரன் சோர்ந்து போயிருந்தால் நான் விசாரிக்க கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். என் ஊழியக்காரர் சோர்ந்து போயிருந்தால் அவனை தாங்கக்கூடிய கடமைப்பட்டு இருக்கிறேன். எனது சகோதரி துயரத்திருந்தால் நான் சென்று போய் உன் துயரம் என்ன என்பதை விசாரிக்கக்கூடியவனாக, தாங்கும் சுவை தாங்கியாக நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் நீயும் நானும் செய்த பாவத்தை தோளில் சுமந்தாரா என்பது இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, சற்று யோசித்து பாருங்கள். நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்து நிற்கிற போஜனமான கர்த்தருக்கு பயப்படுதலும் சபை கூடுதலும் அதற்கு இணையான கற்பனையான உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்ற அந்த பிரதான கட்டளைக்குள் அழிந்து கொண்டிருக்கின்ற ஜனங்கள் மத்தியிலே நாம் வாழ்ந்து காட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அருமையான என தாசன் சொன்னார்கள், கிறிஸ்தவன் கிறிஸ்து பிளஸ் அவன் இஸ் ஈக்குவல் டு கிறிஸ்தவன். வெறும் கிறிஸ்தவன் அது வாழ்ந்துட முடியாது. கிறிஸ்து போல் நாம் செய்து காட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரே விஷயம் தான், அன்பு காட்டுதல் தான். பக்கத்து வீட்டு அக்கா வீட்டுல, இன்னைக்கு நம்ம வீட்டுல ஊழியக்காரர் அடிக்கடி சொல்லுவாரு, நம்ம வீட்டுல மீன் குழம்பு வச்சு சமைச்சிட்டு இருக்கும் பொழுது நல்லா வாட வரும். பக்கத்து வீட்டு அக்கா வந்து கேட்பாங்க, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்கும் பொழுது சொல்லாம உடனே போய் என்ன செய்யணும், அவங்களுக்கு தேவையான ஒரு கிண்ணம் நிறைய நிரப்பி கொண்டு வந்து சுவைத்து பாருங்கள், என் கை பிரயாசம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் செய்து காட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதுதாங்க கிறிஸ்துவோட அன்பு. இதை என் தாசன் எனக்கு கற்றுக் கொடுத்தார். இந்த அன்புக்குள் பிழைக்கப்பட்டிருந்தால் கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார், கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார், கிறிஸ்து எனக்குள் இருக்க சொல்ல முடியும். செய்து காட்டலனாக்கா முடியாது. பெயர் கிறிஸ்தவர்கள், குந்தி குந்தி நடக்கின்ற கிறிஸ்தவர்களாக இந்த பூமியிலே வாழ்ந்து, தேவதாசன் சொன்னது போல சரீரம் மண்ணுக்குரியது, ஆவி தேவனுக்குரியது, ஆனா ஆத்மா மாத்திரம் நியாய தீர்ப்புக்கு காத்து கொண்டிருக்கும். பிரியமானவர்களே, மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக, எச்சரிக்கை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். இப்ப வேதம் சொல்லுகிறது போல 6:27 சொல்லுகிறது போல நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்து நிற்கிற போஜனமான கர்த்தருக்கு பயப்படுதலும் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவதாக என்ற அந்த லக்கணத்தின்படி, அந்த கற்பனையின்படி, அந்த கட்டளையின்படி முதலில் நீங்களும் நானும் வாழ்ந்து காட்ட வேண்டும். அருமையான தாசன் சொல்வதை நினைவுகூர விரும்புகிறேன். தன் குடும்பத்தில் கணவனும் மனைவியும் சமாதானமாக, ஒரு நிமித்தமாக, இறுதியில் நினைப்பதை மனைவி வெளிப்படுத்துவாள், மனைவி நினைப்பதை கணவன் வெளிப்படுத்துவாள். கடந்த மாதத்திலே தேவதாசன் அவர்கள் மிக அற்புதமாக செய்தார். அப்போதான் நம் பிள்ளைகள் ஒளிவு மரக்கன்றுகளைப் போல இருப்பார்கள். ஆமென். ரொம்ப அற்புதமான வார்த்தைகள் உதிர்க்கப்பட்டது. ஆனபடியினாலே பிரியமானவர்களே, கிறிஸ்துடைய ரத்தம் இன்னதென்று அறிந்து நிதானித்து அதன்படி இந்த பூமியில வாழ்ந்து தேவ ராஜ்யத்தை நாம் கட்டுவோம். ஆமென். அல்லேலூயா. அந்த ராஜாதி ராஜாவை நாம் மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அன்பாய் இருப்பேன் என்று சொல்வார்கள், அன்பாய் இருப்பேன் என்று சொல்வார்கள், அலட்சியமாவிட்டு போவார்கள், அலட்சியமாவிட்டு போவார்கள், அன்பை தருவரும் மேகானையா, அன்பை தருவரும் மேகானையா, அன்பை
அப்பா, கொடுத்த நேரத்திலே உமது ரத்தத்தையும் சதயத்தையும் குறித்து பேசியிருக்கிறேன். ஏதேனும் குற்றங்கள் இருந்தால் அடியேனை ஒரு விஷயம் பண்ணி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.